நாங்க வந்து எல்லாத்துக்குமே அந்த எல்லா பழைய பதவிகள் அப்படியே தொடர்ந்து சொல்லி இதுன்னு சொன்னதுக்கு நாங்க பேர்ல சேர்ந்தோம். அது வந்து இதுவரையில அது பண்ணல. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் நாங்க வந்து பொதுக்குழு கூட்டி தோல்வியை பத்தி ஆராய்ச்சி சொல்லியிருக்கோம். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு எந்த முடிவு எடுக்கிறதுக்கும் நாங்க ஒரு கமிட்டி போடணும்னு சொல்லியிருக்கோம். இப்படி பல கோரிக்கையெல்லாம் வச்சிருந்தோம். தோல்வியை பத்தி ஆராய்ச்சி அதெல்லாம் எதுவுமே இதுவரை செய்யல. அதே போல இப்ப பாத்தீங்கன்னா பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை இன்னைக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு 200க்கு மேற்பட்டவர்கள் இன்னைக்கு மீண்டும் தொடர்ந்து டெய்லி நீக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக கட்சி பலப்படுத்த வேண்டும். பிரிந்து போனவர்கள் இந்த கட்சியில் நிறைய பேர் நீக்கிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி அவங்களுக்கு தெரியும். முன்னாடி சொன்னோம். நம்முடைய மாண்புமிகு சின்னம்மா சசிகலா அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்தணும். இன்னும் பிரிஞ்சவங்க எல்லாத்தையும் சேர்த்தணும் போட்டு நானும் சொன்னோம். இதெல்லாம் சேர்த்து கட்சியை பலப்படுத்தணும். இதெல்லாம் நடைபெறல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க எப்பவே போறோம்னு பண்ணோம். எங்களுக்கு திரும்ப அந்த அறிவிப்புல வந்து எனக்கு வந்து துணை பொதுச் செயலாளர்னு சொல்லி போட்டு அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கே நாங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு எப்ப அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றி பழையபடி அந்த பொறுப்புகள் வழங்கி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தாரோ அப்பதான் எங்களுக்கு மற்ற பொறுப்புகள் கொடுத்த பழைய பொறுப்புகள் எல்லாம் அறிவிச்சா நாங்க ஏற்றுக்கணும் சொல்லி தெளிவா சொல்லியிருந்தோம். அது தொடருது. ஏன்னா இதுக்கு வந்து நாங்க பதில் கேட்டீங்க, என்னால பதில சொல்ல முடியல, கூட்டத்தை சொல்ல முடியல. அதுக்குதான் இங்கே கேட்டீங்க சொன்னோம். பதில் சொன்னோம். பொதுக்குழு கூட்டுற மாதிரி சூழல் இருக்கு சார். நம்ம இப்ப ஆலோசனை கூட்டப்பட ஒரு தகவல் வந்து எப்படி பாக்குறீங்க? இப்ப பொதுக்குழு உறுப்பினர்களே இன்னைக்கு கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்டவங்க நீக்கிருக்காங்க. பொதுக்குழு என்பது தலைவர் காலத்தில் மாதிரி தோல்வி பற்றி ஆராயத்திற்கு ஆராய்வதற்கு அவருக்கு கட்சிக்காக உழைத்தவர்கள், அதிமுக ஆட்சி வருவதற்கு உழைத்தவர்கள் தலைவர் காலத்துல, புரட்சித்துறை அம்மாவுடைய காலத்துல, அதே போல எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கு ஒரு பொதுச் செயலாளர் ஆவதற்கு உழைத்தவர்கள், குறிப்பாக அருமையன் அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள். உங்களுக்கு இந்த எத்தனை வழக்குகள் அவர் பார்த்தார். அதே போல முழுமையாக அன்னைக்கு பொதுச் செயலாளர் ஆவதற்கு எல்லா மாவட்டத்திலிருந்தும் பொதுக்குழு. ஆகவே இன்னைக்கு நான் பேசும்போது சரி, அண்ணன் சி வி சண்முகம் பேசும்போது, அண்ணன் மத்த விசுவாசம் பேசும்போது எல்லாருமே வந்து ஒரு பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அன்னைக்கு அவர் சொன்னபடி நாங்கெல்லாம் திரும்பி 2 வாரம் தான் வந்தோம். இதுக்கு முன்னால் ஜார்ஜே அணி பிரிந்த போதும் எப்படி நடந்துட்டாங்களோ, ஓபிஎஸ் பிரிந்த போதும் எப்படி நடந்தாங்க, அதே அடிப்படையில நாங்க வந்து இப்படி எல்லாத்துக்குமே அந்த எல்லா பழைய பதவிகள் அப்படியே தொடர்ந்து சொல்லி இதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க பேர்ல சேர்ந்தோம். அவர் வந்து இதுவரையில அது பண்ணல. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் நாங்க வந்து பொதுக்குழு கூட்டி தோல்வியை பத்தி ஆராய்ச்சி சொல்லியிருக்கோம். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு எந்த முடிவு எடுக்கிறதுக்கும் நாங்க ஒரு கமிட்டி போடணும்னு சொல்லியிருக்கோம். இப்படி பல கோரிக்கையெல்லாம் வச்சிருந்தோம். தோல்வியை பத்தி ஆராய்ச்சி அதெல்லாம் எதுவுமே இதுவரை செய்யல. அதே போல இப்ப பாத்தீங்கன்னா பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை இன்னைக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு 200க்கு மேற்பட்டவர்கள் இன்னைக்கு மீண்டும் தொடர்ந்து டெய்லி நீக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக கட்சி பலப்படுத்த வேண்டும். பிரிந்து போனவர்கள் இந்த கட்சியில் நிறைய பேர் நீக்கிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி அவங்களுக்கு தெரியும். முன்னாடி சொன்னோம். நம்முடைய மாண்புமிகு சின்னம்மா சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்தணும். இன்னும் பிரிஞ்சவங்க எல்லாத்தையும் சேர்த்தணும் போட்டு நானும் சொன்னோம். இதெல்லாம் சேர்த்து கட்சியை பலப்படுத்தணும். இதெல்லாம் நடைபெறல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க எப்பவே போறோம்னு பண்ணோம். எங்களுக்கு திரும்ப அந்த அறிவிப்புல வந்து எனக்கு வந்து துணை பொதுச் செயலாளர்னு சொல்லி போட்டு அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கே நாங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு எப்ப அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றி பழையபடி அந்த பொறுப்புகள் வழங்கி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தாரோ அப்பதான் எங்களுக்கு மற்ற பொறுப்புகள் கொடுத்த பழைய பொறுப்புகள் எல்லாம் அறிவிச்சா நாங்க ஏற்றுக்கணும் சொல்லி தெளிவா சொல்லியிருந்தோம். அது தொடருது. ஏன்னா இதுக்கு வந்து நாங்க பதில் கேட்டீங்க, என்னால பதில சொல்ல முடியல, கூட்டத்தை சொல்ல முடியல. அதுக்கு தான் இங்கே கேட்டீங்க சொன்னோம். பதில் சொன்னோம்.